Hi friends, என்னோட வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க சொல்லாதே, வாங்க சாப்பிடலாம், வாங்க. அது நீ சொல்லு தங்கம், பாப்பா அது நீ சொல்லுமா, வாங்க சொல்லு தங்கம். சொல்ல மாட்டான், இப்படி நிற்கிறேன் பாருங்க போஸ் கொடுத்துட்டு. எஸ் பேபி சொல்லுங்க பேபி. நம்ம சொல்கிறத அப்படியே திரும்ப சொல்லுவோம். ஆதினி பாப்பா, ஆதினி பாப்பா, ஆதி ஆதி சிறுத்தை. ஆதினி நீ சொல்லுமா, சிறுத்தை. சரி சீட்டா சொல்லு. ஆதி சீட்டா. இங்க ஒருத்தன் சொல்றான் பாருங்க, சீட்டா சீட்டா. சரி இது என்னது ஆதி, நீ கையில் என்ன வச்சிருக்க? ஆதினி டோன்ட் ஓப்பன். சரி பாப்பா ஊவா சாப்பிட்றியா? என்ன வேணா? ஏன் வேணாம்? டைம் என்ன? டைம் வந்து இப்போது 11:30. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் சாப்பிடல, இப்போ ஊவா வேணாமா. இங்கே ஒரு பொண்ணு லைட் ஆஃப் பண்ணி கேம் விளாட்ற பாருங்க. போடுதாங்க, போடுமா, லைட் ஆன் பண்ணுமா. எதோ எடுத்துகிட்டு வந்து ஹைட்டுக்கு ரிமோட் எடுத்து வந்து சுவிட்ச் போடுறான். அங்கேயே உட்கார். இது வந்து பாலக்கீரை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்ச பசங்களுக்காகவே. ஸோ இதில் நெய் போட்டிருக்கேன். 2 பேருக்குமே இந்த சாப்பாடு தான், 2 பேருக்குமே இப்போ ஊட்டிடுவேன். இந்தோ இங்கே பாருங்கள், பசங்களை சாப்பிட வர சொன்னால் ஒரு பக்கம் இப்படி பண்ணுறாளா. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான், போய் அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டான். ஆதி கம் சிட் ஆன் த சேர். சரி சேர் வேணாம், நீ ஊவா சாப்பிடணுமா இல்லையா? வா தங்க, எழுந்துருமா. டைம் 12 போகுதுடா. டார்ச்சர் பண்ணுறீங்க 2 பேரும் என்னைய. பேடா கீழே அது வாயில் வைப்பாங்களா? அம்மாட்ட கொடு, கொடுத்தாங்க. அது வாயில் வைக்கக்கூடாது, கொடு. சோ தம்பிக்கு காலெலாம் கிழிச்சிடும் சாமி, இது அதெல்லாம் வாயில் வைக்கக்கூடாது. எங்கேருந்து எடுத்த இதை? ட்ராஷ் அதெல்லாம் போடணும். ஓகே கம் கம். ஆனி யூ ஆர் குட் கேர்ள் ரைட்? ஏன் குட் கேர்ள் தானே? அம்மா ஊட்டணும், ஊவா சாப்பிடணும். ஓகே ஓகே யா குட். கம் பேபி. ஆதி சிட். சேர் ஓகே பேபி, வா கம் கம் சிட் ஆன் த சேர். கம் ஆதி த்ரோ இட். கம் வாமா ஆதி. ஆதினி சிட் ப்ராப்பர்லி. ஆதி ஆதி I said sit properly. இவங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு செஞ்சு போயிடும் போல. பாருங்க பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்குன்னு. Mommy finger, where are you? Here I am, how do you do? அம்மா தோசை. அம்மா தோசை இல்ல, அம்மா சுட்ட தோசை. அம்மா சுட்ட தோசை. அரிசி மாவும் மாவும் உளுந்து மாவும். ஆதி பார்த்தீங்களா, இங்கே ஊவா வேணாமா, ஆதிக்கு ஊட்டணுமா. அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. ஒரு நிமிஷம் சிட் ப்ராப்பர்லி. கால் கீழே வைமா, நல்லா உட்காரு. சிட் கீழே வச்சுக்கோ, காலை இப்படி கீழே வை. கால் இது மறுத்து போயிடும் பாப்பாவுக்கு. ஓகே ஆதி ஆனலா
பாப்பா நீ எப்படி பாப்பா பூவா சாப்பிட்ட அம்மாட்ட? அப்படி சாப்பிட்டியா? பாப்பாவுக்கு எப்படி பசிக்குதுன்னு கேட்ப. அங்கே பசிக்குதான் பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு எங்கே பசிக்குது? ஆதி உனக்கு எங்கே பசிக்குது? ஓகே ஓகே ஓகே, ட்ரெஸ் விடு கீழே. ஓகே, உனக்கு எங்கே பசிக்குது? ஆதி உனக்கு எங்கம்மா பசிக்குது? உனக்கும் அங்கே பசிக்குதா? அச்சுச்சோ அச்சுச்சோ, உனக்கும் அங்கே பசிக்குதா தங்கம்? ஷோர் தங்கம், அம்மா உங்க கொடுப்பேன். பாப்பா கீரை பூவா பிடிக்குமா? பாப்பா சாப்பிட்டு அம்மாட்ட எப்படி சொல்லுவா? எம்மி சொல்லுவ? எம்மி. ஆதிரி தான் எம்மி சொல்லுவா அழகா. இல்லை தங்கம், இந்த பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடே ஊட்ட முடியாதுங்க. பாருங்களேன், அவனுக்காக ஒரு ரூபா சாப்பாடு ஊட்டிட்டேன். இது இப்படி தான் ஃபேஸில் கை வச்சு மறைச்சிக்கும். ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு ஊட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. நான் வேற இந்த வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி இது வார்த்தை ரிப்பீட் பண்ணுறேன் வேற. டிவி பார்க்குறதுல மட்டும் அக்காவும் தம்பியும் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமை பார்த்துக்குவாங்க. என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. பாப்பா பாப்பா இப்போல்லாம் முன்னாடிலாம் ரைம்ஸ் பார்ப்பாங்க. என் பையன் இப்போலாம் ஷார்ட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆதி எடுத்தாளா? ஆதி நீ போட்டிருக்க ட்ரெஸ் ஆதி கொடுக்குறியா? வேணாம்மா? ஏன் வேணாம்? 2 பேரும் குளிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. 2 பேரும் வெளில கூப்பிட்டு போகணுமா. மழை பெய்யுதுன்னு சொல்லி சமாளிச்சு வச்சுருக்கேன். வெயில் வந்து மண்டையை புழக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெதர் வந்து கம்மியாக இருக்குது. வெயில் தான் அடிக்குது வெளியில். நாங்கள் தான் வெளியில் ஆனால் கூப்பிட்டு போகல. காற்று அடிக்குது போல். இங்கே பாருங்களா, வெயில் அடிக்குது நல்லா. ஸோ இப்போ வந்து வீட்டை எப்படி ரணகலமாக்கி வச்சுருக்கீங்க பாருங்களேன். ஆதி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ளே ரூமில் போட்டு வைத்தாங்க. எடுத்துகிட்டு போத்தாங்க, எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாம்மா. சேர்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாம்மா. ஆதி நீ குட் பை தானே? ஆதி நீ குட் பை தானே? எடுத்துகிட்டு போய் வைத்தாங்க. ஆ சரி வச்சுட்டு வாத்தாங்க. ஆதி வந்து முன்னாடிலாம் சொன்ன பேச்சு கேட்கும் அப்படியே. இப்போ வந்து சீட் பண்ணுறான் அம்மாவை. பாப்பா இங்கே பார்த்தாங்க. சரி இங்கே பாரு, அம்மா பாரு. அது அவளோட சேரு, அதனால் டச் பண்ண விட மாட்டா பார்த்தீங்களா? ஆதி இப்படி டாய்ஸ்லாம் கொண்டு வந்து இப்படி போட்டு வச்சுட்டா அம்மா எப்படி வீடு கூட்டுறது? ஆ இன்றைக்கி உங்கள் ரவுண்டு. நீங்கள் வந்து பொறுக்கிட்டு போய் ப்ளே ரூமில் போட்டு வாங்க. ஆ ஓகே. சரி பில்லோலாம் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு டாய்ஸ்லாம் போட்டு வந்துடுறியா? ஆ போத்தாங்க, போமா, எடுத்துகிட்டு போம்மா. ஏ குட் பைடா குட் பைடா. ஆதி எடுத்துகிட்டு போய் வைக்கிறான் நீ தங்கம். ஏ மழை தாண்டா வரும். ஏய் யார் எங்கள் ஆளு? தரமா கதை தப்புங்க. இவருக்கு வந்து நானும் என்னடா மழை வரும்னு பார்க்குறேன். பைப்பில் சேர் போட்டு ஏறி சுவிட்சு போடுறான் பார்த்தீங்களா? மேடம் வராங்க அடுத்து. இவனுக்கு தான் வேலை. டேய் டயர்லலாம் மண் இருக்கும் தம்பி. டோன்ட் டச் ஓகே. பால் எடுத்து விளாடு. அதான் தொடக்கூடாது தங்க. நம்ம வெளில போயிட்டு வரோம்லம்மா, அதில் மண்ணெல்லாம் இருக்கும். போ. இதுதான் இவங்க 2 பேருக்கும் வேலை. நான் வந்து இந்த ப்ளே ரூமை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். வந்து பிள்ளைங்க எல்லா டாய்ஸையும் கொட்டி கவுத்து போட்டு வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு இங்கே தான் ஸ்டாக்லாம் வச்சுப்பேன் இந்த ரூமில். அங்கே பாருங்களேன், கோதுமை ஆசீர்வாத் இருக்குது. இன்னும் ஒரு இட்லி ரைஸ் இருக்குது, இன்னும் ஒரு சாப்பாடு ரைஸ் இருக்குது. இதுதான் நான் வச்சுருக்க ஸ்டாக் இங்கே. இது வந்து இங்கே வந்து நாங்கள் எடுத்து இந்த பேக்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி கொடை வந்து ஏன் வந்துச்சு இங்கே? அன்றைக்கி மழை வந்ததுன்னு சொல்லி வெளியில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறமேட்டுக்கு இங்கே வச்சாச்சு போல். இதை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வைக்கணும். அவ்வளோதாங்க. இது எல்லாம் பாத் டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூன்னு இருக்குது. இந்த ரூமில் தான் நான் மாவு அரைச்சிடுவேன். அதனால் கிரைண்டர் இங்கேருந்து எடுத்து போய் ஷிஃப்ட் பண்ணி அங்கே வச்சு அந்த கார்னரில் வச்சு மாவு அரைச்சிட்டு கொண்டு வந்து இங்கேயே வச்சுருவேன். தங்கம் அதிலலாம் வச்சு ஆட்டக்கூடாது. இங்கே வா, நம்ம காரில் தான் போயிட்டு அதை யூஸ் பண்ணணும். நீ ஏறிலாம் நிற்கக்கூடாதா, அழுக்காயிடும்ல. தம்பி யூஸ் பண்ணுறது தானே. ஆதி குட் பைன்னு சொன்னால் அடுத்தது
டச் பண்ண போயிடுவான் திரும்ப. தங்கம் வேணாம் தங்கம், கையிடுமா. ஆதி ஆதி ஹாய் சொல்மா. ஹாய் ஆதி. ஐ செட் கோ. ஓடிட்டா. ஓடி அடி பார்த்தோன்னே. பொறுப்பு தான் பையன். இந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையன். உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவான். எங்கே போகணும் ஆதி? பார்த்தீங்களா 2 ஷூ எடுத்துட்டு நிற்கிது. எங்கே தங்க போகணும்? வெளிலலாம் மழை பெய்தான். பைப்பில் ஷூ எடுத்துகிட்டு போய் போட்டு விட சொல்கிறான். இங்கே ஒன்று போட ட்ரை பண்ணுது. தங்க ஆதினி நாளைக்கு வெளில போகலாம் சாமி. குடுமா குடுமா, நாளைக்கு வெளில போகலாம். வெளில ரெயின் தங்கம். அம்மா ஷூ போட்டுக்க மாட்டேன், அம்மாட்ட கொடு. ஓகே அம்மாட்ட. இது ஆதி ஷூ தான் பார்த்தீங்களா. வாங்கிட்டு போய் அவன் தம்பி கொடுங்க. பாருங்களேன் பாருங்களேன், அவனுக்கு கொடுக்குது ஷூ. என்னத்த சொல்ல. என்ன அது யாருது ஷூ? ஆதினி ஷூவா? இது ஆதி ஷூவா? சரி உட்கார சோஃபாவில் எப்படி ஷூ வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நோ தாம்மா, நீ எட்டு போய் அங்கே வைமா, ஸ்டாண்டில் வைமா. போய் வைத்தங்க. அம்மா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். அம்மா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் பாப்பா. போம்மா. ட்ரெஸ்லலாம் மண்ணெலாம் விட்டுறோம். புது ட்ரெஸ் தானே பாப்பாவோடது, அதெல்லாம் செய்யக்கூடாது தானே. இப்போ நான் துடைச்சிக்கிறேன், நீ துடைக்க வேணாம், நான் துடைச்சிக்கிறேன். நீ போய் வச்சுட்டு வா போ. கோ கோ ஆதி கோ. போ தங்கம், போய் வச்சுட்டோம்மா. வச்சுட்டு வரணும். நோ 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 நோ. மழை பெய்யுது மழை பெய்யுது. பொறுமையா பொறுமையா பொறுமையா. எப்படி ஓடுறான் பாருங்களேன். அங்கதான் பூனை இருக்கு. வா போ 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 போ. இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் ஷூ போடல. என் தம்பி ஷூ கூட போடல. அம்மா பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்படி 2 பேரும் வந்து நின்றுட்டு ஒரு இருமுறாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நல்ல வெயிலாக இருந்தால் அந்த மாதிரி அவங்க வீட்டில் வெளில உட்காந்துருக்க மாதிரி நம்மளும் உட்காந்துருக்கலாம். இங்கே தானே நல்லா இருக்குது, காற்று புசு புசுன்னு அடிக்குது. என் தம்பி ஆதினி. அனில் அனிலாங்க, அனில். எஸ் தங்க அனில் தான். உன் கணக்கு எங்கம்மா தெரியுது? தெரியுது பார்த்தீங்களா பாப்பாவுக்கு? எங்கம்மா அது? அது ஸ்பேரோம்மா. அனி போலாமா? வாங்க வீட்டுக்கு போகலாம். குளிருதும்பா. என்ன வேணா? வீட்டுக்கு போகலாமா? ஏன் வேணா? வீட்டுக்கு போகலாம் தங்கம். ஏன் வேணா? நல்ல வெயில் அந்த சைட்லாம் அடிக்குது. இங்கே நிழல் இருக்க இடத்துல மட்டும் காற்று புசு புசுன்னு அடிக்குது. இவ்வளோ வீட்டுக்கு வர மாட்டோம். பாப்பா 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 போ பாப்பா, குளிருது மாமாவுக்கு. போத்தங்க போத்தங்க போத்தங்க. நோ 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 நோ. இங்கே பாருங்களேன், 2 அட்டம் பிடிச்சி ஓடி வருது வெளியில். பாப்பா வீட்டுக்கு போகலாம் வாமா. தங்கம் வா தங்கம். போம்மா போம்மா போம்மா. அம்மா அடுப்பில் பால் வச்சுருக்கேன். போ தங்கம், டைம் ஆகுது வாம்மா. இங்கே பாடுறா. அப்புறம் ரஜினி அங்கிள் வெளில வந்துடுவார். வந்துரு. பாரு போய் உண்ணாவிரதம் இருக்கோம் போல். தம்பி இங்கே உட்காந்தாலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. என்ன வேணா? நீ வாமா. வீடு எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கி தலைகீழாக மாற்றி வச்சுருவாங்க. நானும் பொறுக்கி 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 தான் வச்சு பார்க்குறேன். எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஒரு காஃபி டீ குடிக்கலான்னு வச்சது ஒரு குத்தம். இன்னும் பாலே வேறு கொதிக்கல. இப்படி இருக்க கிச்சனை எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணணும். அப்படி அப்படியே கிடக்கு பாருங்களேன் எல்லாமே. எல்லாத்தையும் நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பெட்ரூம் அதுக்கு மேலே கிடக்கு. இந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா இங்கே பாருங்களேன், இந்த டிஷ்யூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி கிழிச்சு போட்டு இதில் ஒரு விளையாட்டு அவங்களுக்கு. நான் நல்லா மடித்து வைக்க வேண்டியது, இவங்க இதெல்லாம் களைச்சி போட்டு இது உள்ளே உட்காந்து விளையாட வேண்டியது. நல்லா நீட்டாக மடித்து வச்சுட்டு போயிடுவேன். திரும்ப ரூம்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க இந்த வேலையை பார்த்துருவாங்க. இப்படி இருக்கும் ரூம் பார்த்துக்கோங்க. டீ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ எடுத்துகிட்டு இப்போ நான் வெளில போகிறேன். பசங்க 2 பேரும் வெளில என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வெளியே டீயை குடிச்சிட்டு அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். 2 பேரை ஒருத்தரால் வச்சுட்டு கூப்பிட்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள், 2 பசங்களும் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க போல். அவங்க அப்பா கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி நல்ல வெதருங்க, சூப்பராக இருக்குது வெதர். ஆனால் காற்று மட்டும் அடிக்காமல் இருந்துச்சுன்னா பசங்களை கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு. காற்று தான் அடிக்குது பயங்கரமாக. அங்கெல்லாம் பாருங்கள், அந்த வீட்டிலலாம் வெளில உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கலாம்னா இங்கே நிழல் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி நிழல் இருந்தால் போகலாம். என் டீயே ஆறிடும் போல். ஒரு 2 நிமிஷம் நம்மளால் டீ கூட குடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளைங்கள்ட்ட. இங்கே பாருங்கள், ஆதிகா, see they are waiting there. Come baby, you should watch both side, okay? Come baby. என் பொண்ணு ஸ்டைலை பாருங்க. நடையா இது நடையா, அவன் பாருங்க வால் பையனை. ஓகே பேபி, எங்கே போயிட்டு வந்தீங்க? அப்பா கிட்ட ஜாக்கெட் கேட்டியா குளிருதுன்னு? ஜாக்கெட் கேட்டியா? ம் ம். என்ன அது பண்ணுற? அக்காவுக்கு ஹக் கொடுக்குறியா? ஹக் கொடு, ஹக் கொடுமா அக்காவுக்கு. அவ்வளோதான். Jump, 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 jumping, jumping, jumping. நீ சொல்லத்தங்க, அது நீ சொல்லுமா. ஜம்பிங் 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 ஜம்ப் ஜம்ப். இந்த பசங்க எங்கே போனதுன்னே தெரியல. கண்ணு கிட்டின தூரம் வரையும் காணும், எங்கே போனதுன்னே தெரியல. இதோ பாருங்க, I found them. அங்கே போயிட்டுருக்காங்க. வீட்டில் இந்த பசங்களுக்கு போர் அடிக்குது, வீட்டை விட்டு வெளில வரணும்னு ஆசைப்படுதுங்க. நாங்களும் இந்த ரோட்லேயே அந்த பசங்களை நடக்க வச்சு டயர்டாக்கி திரும்ப வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, ஓகே தான். வெயில் அடிக்கும் போது காற்று அடிக்கிறது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுக்கல. நல்ல வெதர். நாங்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க. இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வரையுமே நம்ம வந்து போகலாம். இதை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இதுக்கு பாருங்கள், ப்ராப்பராக ஹெல்மெட்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப் ஆக்சுவலி. இதில் இருக்க அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம சர்டன் இதெல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இதில் வந்து கேட் வந்து நம்ம போட்டு, இங்கே பாருங்கள், பார்கோடு
இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு QR கோட் இருக்குது பாருங்களேன். இதை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். திரும்ப கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடலாம். பசங்க பாருங்கள், இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டு விளையாட வச்சிட்ருக்கோம். ஏய் இங்கே பாருடா, பயமாக இருக்குடா உங்களை வெளில வச்சுட்டு. ஜம்பிங் 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 லவ்லி கோ. போது வா போகலாம். டர்ன் திஸ் சைட். நீ பஸ் ஹாய் சொல்லு. இதாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப். இரு பஸ் போகட்டும். இரு பஸ் போயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்பாடா. ஓகே வீட்டுக்கு போகலாமா? ஓட்டிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு. இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. பாமா நேரம் பாமா. ஆதினியோட ஸ்டைலை பாருங்க. வேணுனே விழுவுறா. ஆதி பாருங்க, அவள் விழுந்து எழுந்தால சாரும் விழுந்து எழுந்திருந்தாங்க. பரவாயில்லடா, நல்லா விழுவுற. எழுந்திரி கை கீழே வைக்காத தங்கம். கீழெல்லாம் கை வைக்கக்கூடாதுமா, டேட்டிமா. எழுந்துமா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க போகிறோம். அது அவ்வளோதாங்க. நைட்டு வந்து எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ரவை தான் வறுத்துட்ருக்கேன். நைட்டு டின்னருக்கு ரவை உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்குமே இப்போ கொடுத்து ஓரளவுக்கு பழகிட்டேன். அவங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.